அவை கொடுத்த ரிப்போர்ட்டுன்னு நீங்கள் எல்லாரும் போட்டது வந்து அத்துமீறி உட்பிரவேசத்தை சொல்லி தான் பாவிச்சது. அவை கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் நீங்கள் கொடுக்க வேணும். அது அத்துமீறல் சொல்லு அதில் அப்படின்னு சொன்னால் அதை வாசிக்கிறார்கள் என்ன நினைச்சவேன்டா நான் ஏதோ எந்த ஒருத்தர் சொன்னார் நான் ஏதோ அஃபிஷியல் வாகனத்தில் ரோட்டு தெரியாமல் உள்ளுக்குள்ளே விட்டுட்டேன். அதான் அத்துமீறி பிரேச பாயிண்டையும் கவனிக்காமல் உள்ளுக்கு கொண்டு பிடிச்சேன். இதனால அந்த குடும்பத்தோடு நடந்து போய் அந்த பாயிண்டில் இருந்தவரோட கதைச்சு நாங்கள் அந்த பிள்ளையை விடுறதுக்கு வந்து நாங்கள் இதெல்லாம் கதைச்சி சரி உள்ளுக்குள்ளே போகணும்னு சொல்லிவிட்டு நடந்து போய் அப்படி தான் வந்தது. அத்துமீறல்ன்றது இல்லை. அதை ஐடி கார்டு கேட்குது நாங்கள் வாயால் இன்னார் சொன்னது நான் தெரிஞ்சாதுன்னு சொன்னது. அப்பா அம்மா நான் தெரிஞ்சால் பிள்ளை போதான் பண்ணிப்பேன். பிள்ளைய விட்டு போக மாட்டேன். அம்மா இருக்குமான்னு கேட்டா அம்மாண்ட இருக்கமான கதைகளுக்கு நான் மறுமொழி இதுதான் மொழிபெயர்ப்பு தான். முதல்ல ஒரு நாள் தான் விசா சனிக்கிழமை இரவு கைது செய்யப்பட்டேன். ஞாயிற்றுக்கிழமை இரவு 12 மணியோட விசாரணை முடிஞ்சு. அதுக்கு பிறகு ஒரு நாளும் ஒரு விசாரணையும் நடக்குது. அதாவது 29ஆம் தேதி முடிஞ்சு டிசம்பர் 29. அதான் செய்தவை என்றால் போலீஸோட கதைச்சு நான் போலீஸ் மாதிரியோட கதைச்சது. இதுக்கு மெயின் யூனியனுக்கு சொல்லி இப்போ இவை தான் மெயின் யூனியனுக்கு சொல்லி இப்படி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அப்புறம் இவை இந்த ப்ரெஷரில் மெயின் யூனியன் போலீஸ் மாதிரியோட கதைச்சு நாங்கள் இதை சொல்லி கதைக்க இல்லாதானே விரைவுபடுத்தி விஷயத்தை முடியுங்கோ என்று தான் நாங்கள் சொல்லலாம். அதை சொல்லலாம். பிள்ளை இருந்தால் பிள்ளையை விடுங்கன்னு சொல்லலாம் தானே. அதுக்கு பிறகு அப்படியே ஒரு கிழமை கிட்ட செய்தேன். அதுக்கு பிறகு இவன் அன்அஃபிஷியலாக செய்யணுமென்ற இதுகள் இவைக்கு வந்திருக்கோன்னு நான் ஒன்றும் கதைக்கலான்னு சொன்னால் எனக்கு ஒன்றுமே தெரியாது. அங்கால நடந்து கூட நான் பேப்பரில் பார்த்தது தவிர நான் யாரோடையும் நான் கதைக்க இந்த யூனியன் டாக்டர்ஸோட